காலை சூரியன் பசுமை நிலத்தில் விழுந்தது. சிவா, அனமிகா மற்றும் அவர்களின் நன்றியுள்ள நாய் ராமு மூவரும் ஒரு அமைதியான காலை நேரத்தை தோட்டத்தில் கழித்து கொண்டிருந்தார்கள். அப்போது ராமுக்கு ஏதோ வாசனை வந்தது போல சிறு தாவரத்தின் அருகே தோண்ட ஆரம்பித்தான். அவனுடைய தோண்டலில் இருந்து ஓர் பழைய பொக்கிஷ மேப்பா என்ன பொக்கிஷ வேட்டை துவங்கியது. மூவரும் கையிலே மேப்புடன் சுறுசுறுப்பாக ஓடினர். முதலாவது தடம் ஒரு பெரிய செம்பூ. மேப்பில் அது இருந்தது. அந்த பூவிலிருந்து 5 அடிகள் வடக்கு, ஒவ்வொரு அடியும் புதிர் மாதிரி. அந்த வழியில் இதய வடிவ இலைகள் கொண்ட மரம் ஒன்று. அது இன்னொரு அடையாளமா? ராமு மீண்டும் தோண்ட ஆரம்பித்தான். ஏதோ இருக்கிறது போல. ஆனால் அது ஒரு பழைய பொம்மை மட்டும்தான். எல்லோரும் சிரித்தார்கள். மேப்பை மீண்டும் பார்த்தபோது மேலும் ஒரு வழிகாட்டல் தெரிந்தது. இந்த தடவை நிச்சயம். மணல் தேக்கத்தில் இருந்து ஒரு மின்னும் ஒளி வந்தது. இதுவே அஸ்லி இடமா? மூவரும் சேர்ந்து தோண்டினர். ஒளி அதிகரிக்க ஆரம்பித்தது. மண்ணுக்குள் இருந்தது ஒரு மரப்பெட்டி. அவர்களது கண்கள் பிரகாசிக்கின்றன. பெட்டிக்குள் இருந்தது ஒரு கடிதம். அதில் எழுதியிருந்தது, உண்மையான பொக்கிஷம் நட்பே. மூவரும் சூரிய அஸ்தமனத்தில் நின்று சிரித்தார்கள். நம் கதையின் முடிவும் ஒரு புதிய தொடக்கமும்.